புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. ஒரு நாள் அவர் கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனவாய் என்றார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியை பார்க்கின்ற போது சீமோன் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்தொடர்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி எங்களுடைய வாழ்விலே எதை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது என்று சொன்னால், நாங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய இந்த வாசகத்திலே குறிப்பிடப்படுகின்றது, அவர்கள் ஆழத்திற்கு வலையை கொண்டு போய் போடுகின்றார்கள். அவ்வாறே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அவ்வாறு உழைக்கின்ற போது, முயற்சி செய்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். சில வேளைகளிலே பேதுருவை போல நாங்கள் சில வேளைகளிலே சாட்டுப்போக்கு சொல்லலாம். சில வேளைகளிலே நாங்கள் முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வி அடைந்தவுடன் பேதுரு முதல் கூறியதைப் போல, நாங்கள் முதலில் போட்டு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று அவர் கூறியதைப் போல சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சாட்டுப்போக்கு சொல்கின்ற மக்களாக சில வேளைகளிலே நாங்கள் இருந்து விடுகின்றோம். ஆனால் உண்மையில் அதுவல்ல. அவர் மீண்டும் தங்களுடைய வலைகளை அவர்கள் கொண்டு போய் போடுகின்றார்கள். அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியும். அன்பானவர்களே, மேலும் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த வாசகத்திலே கவனிக்க வேண்டும். ஏராளமான பெருந்திரளான மீன்பாடு அங்கே அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது என்னவென்று சொன்னால், தன்னுடைய நற்செய்தி அனைவருக்கும் போய் அங்கே சேர வேண்டும். இந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவைப்பட்டது. இதனால் தான் தன்னுடைய சீடர்களை அவர் தெரிந்தெடுக்கின்றார். ஆகவே தெரிந்தெடுத்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள். அதுபோல திருமுழுக்கின் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கென்று அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முயற்சி செய்து நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். இன்றைய உலகத்திலே எத்தனையோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள். எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போதும் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை அவர்கள் கைவிடுவதில்லை. அவ்வாறு கைவிடாததினால் இன்று எத்தனையோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள். எத்தனையோ புனிதர்கள் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள். எத்தனையோ இறைவாக்கினர்கள் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டடைவதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அன்பானவர்களே. மேலும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நற்செய்தியிலே அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கின்றார்கள். தங்களுக்கென்று தங்களுடைய வாழ்வுக்கென்று தாங்கள் வைத்திருந்த வலைகளையும் தங்களுடைய படகையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும்
நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையாக இருக்கின்றதை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்தொடர வேண்டும். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கதி என்று, அவரே தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள். இறுதியிலே இன்று நாங்கள் அவர்களை புனிதர்களாக பார்க்கின்றோம். அமர்வானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறந்துவிட்டு நாங்கள் எங்களுக்கென்று தேவையானவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவையான முக்கியமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கைவிட்டு விடுகின்றோம். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், உங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்றைய நவீன கலாச்சாரங்களுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு, போதைப் பொருட்களுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு, எங்களுடைய வாழ்வை, எங்களுக்கு தேவையான இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தொலைத்து விடுகின்றோம். ஆனால் அன்று பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டதைப் போல, அவர் கண்டுகொண்டு வாழ்வு பெற்றதைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும். இன்றைய உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே தோற்று போகின்ற போது ஆண்டவரை விட்டுவிட்டு வேறு சமயங்களுக்கு ஓடி செல்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு முயற்சி செய்யவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இதனால் தான் வேறு சமயங்களுக்கு அவர்கள் ஓடி செல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் இன்று நாங்கள் பல பேர் வாழ்வு பெறுவதை பார்க்கணும். அதே போல நாங்கள் உண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்ற போது நாங்களும் வாழ்வு பெறுவோம். நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லி சீடர்களுடைய அந்த வார்த்தைகள் எங்களுக்கு இன்றும் உயிராற்றல் அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது, எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு சந்திக்கின்ற போது ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி தன்னை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்கின்றார். இவ்வாறு நாங்களும் இந்த புனிதர்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்கின்ற போது நிச்சயமாக அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே சிந்தித்து பார்த்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வோம், என்றும் அவரால் வாழ்வு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயணிப்போம். ஆமீன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.